singers, welcome to Sing Easy. கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. எந்த மாதிரினா, இந்த மாதிரி ஹை பிச் பாடும்போது என் வாய்ஸ் கிராக் ஆகுது அண்ட் ஸ்ருதி சுத்தமாக பாடுறதுக்கு என்ன பண்ணணும், அண்ட் அதே மாதிரி நான் பாடும்போது தாளம் மிஸ் ஆகுது. இந்த மாதிரி எக்கச்சக்க டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. பட் இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாய்ஸ் கல்ச்சர் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதாவது வோக்கல் ட்ரைனிங் எக்ஸசைசஸை வந்து எவ்ரிடே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் நான் எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஷின் கேட்கலாம். அண்ட் நானுமே பார்த்தீங்களா வந்து 4 வயசுலேருந்து நான் கர்நாடிக் மியூசிக் வந்து கற்றுக்கிறேன். நிறைய குருஸ் கிட்ட லேர்ன் பண்ணேன். பட் யாருமே வந்து இந்த வோக்கல் ட்ரைனிங் எக்ஸசைஸ்லாம் டீச் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறமா நான் பிளேபேக் சிங்கிங் கெரியர் வந்ததுக்கப்புறமா தான் பெரிய பெரிய வோக்கல் ட்ரைனர்ஸ் கிட்ட வந்து கைடன்ஸ் எடுத்து அவங்க கிட்ட வந்து பல ஆயிரங்கள் செலவு பண்ணி தான் வந்து இந்த வோக்கல் ட்ரைனிங் எக்ஸசைசஸ்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து நான் உங்களுக்காக என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சிங் ஈஸி சேனலில் வந்து உங்களுக்காக வோக்கல் ட்ரைனிங் எக்ஸசைசஸை பிகினர், இன்டர்மீடியட், எக்ஸ்பர்ட் லெவல் யாராக எந்த லெவலில் இருந்தாலும் எவ்ரிடே ரொட்டீனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட் ஆஃப் எக்ஸசைசஸை நான் ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதுக்கான இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. இதுக்கப்புறமா வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா எபிசோட்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எபிசோட் 1 எக்ஸசைஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணால் தான் அடுத்த எபிசோடு உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடாக நான் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி உங்களோட சிங்கிங் ஜேர்னியில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன தான் வந்துட்டு ஒரு கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் போனாலுமே அவங்க வந்து அந்த புக்கில் இருக்க சிஸ்டமேட்டிக்காக இப்போ வந்து சரளை வரிசை, ஜண்ட வரிசை, கீதம், வர்ணம்னு லெசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெசன்ஸ் தான் வந்து அந்த டீச்சர்ஸ் சொல்லி தருவாங்க. மினிமம் ஒரு 5 இயர்ஸ்க்காவது அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்களே தவிர இந்த வோக்கல் ட்ரைனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நார்மல் இந்த கர்நாடிக் மியூசிக்கோ இந்துஸ்தானி மியூசிக்கோ இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கற்றுத்தர மாட்டாங்க. எதனாலனா வந்து இது எல்லாமே எதுக்கு தேவைன்னா, நீங்கள் சினிமா பாடல்கள், லைட் மியூசிக் இதெல்லாம் பாடுறதுக்கு தான் வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கராக இருந்தாலுமே வந்துட்டு எவ்ரிடே இந்த எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணால் தான் உங்கள் வாய்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் பிச்சிங் வந்து உங்களோட பிச்சிங் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ப்ரீதிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த எக்ஸசைசஸ் தான் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உதவ போகுது. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு இன்சிடென்ட் என்னென்னா, என்னோட ஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர் ஃப்ரெண்ட் சர்க்கிளே ஒருத்தவங்க சொன்னாங்க, எஸ்பிபி சாரை ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த சாங் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் வந்து வோக்கல் பூத்துன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதாவது மைக் மட்டும் வந்து ஒரு தனியாக ஒரு வோக்கல் பூத் ரூமில் வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் போனதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நிறைய வோக்கல் எக்ஸசைசஸ் வந்து அவர் பண்ணாராம், வார்ம் அப் பண்ணாராம். அவர் வார்ம் அப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நான் ரெடி, சாங் வந்து கேட்கலாம், நான் பாட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் பண்ண போனாராம். ஸோ இந்த மாதிரி சின்மயி மேம் அதே மாதிரி இன்னொரு மியூசிக் டைரக்டர் ஃப்ரெண்ட் அவங்கள ரெக்கார்ட் பண்ணவங்க சொன்னாங்க, அவங்களுமே வந்து பாடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப்ஸ்லாம் பண்ணிட்டு தான் வந்து ரெக்கார்டிங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரெக்கார்டிங் செஷன் ஃபுல்லாக அவங்க வாய்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அண்ட் வந்து த்ரூ அவுட் த ரெக்கார்டிங் அவங்க வாய்ஸ் சேம் வாய்ஸ் மெயின்டைன் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் வந்து பிளேபேக் சிங்கர்ஸ் அண்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வோக்கல் ட்ரைனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து நம்ம சிங் ஈஸி சேனலில் இந்த வோக்கல் ட்ரைனிங் வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் கண்டிப்பாக நீங்கள் இது எங்கே போய் கேட்டாலுமே வந்து பெரிய பெரிய வோக்கல் ட்ரைனர்ஸ் மட்டும்தான் இந்த கான்செப்ட் சொல்லி தருவாங்க. அண்ட் அவங்களுமே வந்து காமனாக பப்ளிக் பீப்புளுக்கு இதை சொல்லி தரது இல்லை. நிறையா ப்ரொஃபஷனல் பிளேபேக் சிங்கர்ஸ் அவங்களாம் தான் வந்து இந்த ட்ரைனிங் கிளாஸஸை வந்து அட்டன் பண்ணி கற்றுக்குறாங்களே தவிர காமனாக எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு இதோட நாலேஜ் இல்லாமல் கூட இருக்கலாம். பிகாஸ் நான் வந்து இந்த சினிமா ஃபீல்டில் வந்ததுக்கப்புறமா தான் இந்த விஷயங்கள் நிறையா என்னோட ஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் சொல்லி நான் வந்து பெரிய பெரிய லீடிங் வோக்கல் ட்ரைனர்ஸ் கிட்ட போய் அவங்ககிட்ட பல ஆயிரங்கள் செலவு பண்ணி தான் இந்த விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து பிகினர்னாலையும் அதை பாட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கான எக்ஸசைஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். Thank you for watching Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.